ஸோ எஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. 2 பெரிய தலைங்களை வந்து பார்த்தீங்கன்னா இறக்க போகிறாங்க. ஸோ அது ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்திருக்கு. இது WWE வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய OTC ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராவுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே நம்மளுடைய பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா வர போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது WWE வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வீக் ரா வந்து பார்த்தீங்கன்னா சர்வே சீரிஸ் வார் கேம்ஸோட கோஹோம் எடிஷன் ராவா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது. அதனால் பல எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கப்படுற நிலையில் ஸ்டில் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வார் கேம்ஸில் இருப்பாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WLCலேருந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ வார் கேம்ஸோட 5on5 பார்க்கும்போது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. மோஸ்ட் ப்ராபப்ளி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ ஃபேஸ் டீமில் ரோமன் ரெயின்ஸ் போவார், ஹீல் டீமில் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் இருக்க போவார். ஸோ விஷன் வர்சஸ் டீம் CM பங்குன்னு பார்க்கும்போது ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச். பட் WWE இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இவங்க வந்து நெக்ஸ்ட் வீக் ரால ஒரு சில அட்ரஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக ரீசெண்டாக நடந்த ராலே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் இஸ் நவ் டோர்னமெண்ட்டோட செமிஃபைனல்ஸும் நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய குந்தர் வர்சஸ் கார்மலோயஸ் இல்லைனா பிரான்சன் ரீட் இவங்க 2 பேரில் யாராச்சும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் நம்ம கார்மலோயஸ்க்கும் பிரான்சன் ரீடுக்குமான மேட்ச் நடக்க போது. அதில் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குந்தரை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கண்டெண்டர் மேட்சாக நம்மளுடைய சோலோ சிக்கோ வர்சஸ் ஃபின் பேலர் இல்லைனா பென்டாவா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபின் பேலரோ இல்லைனா பென்டா ஸோ இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் நடக்கும். வின் பண்ணுறவங்க நம்மளுடைய சோலோ சிக்கோவை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வார் கேம்ஸோட அட்வான்டேஜ் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரால இருக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ அட்வான்டேஜ் மேட்ச்ன்ற போது ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆள் போயிடுவாங்க, செகண்ட் ஆள் போயிடுவாங்க. அண்ட் ஆல்சோ அட்வான்டேஜ் லெவலில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பர்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ட்ரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஆளாக விட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வந்துருவாங்க, ஹீல் டீமில் ஒரு ஆள் வந்துருவாங்க, ஃபேஸ் டீமில் ஒரு ஆள் வந்துருவாங்க. ஸோ அடுத்து அட்வான்டேஜ் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க சைடில் இருந்து ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விடுவாங்க. அப்போ இறக்கி விட்டாங்கன்னா ஸோ 2on1 போகும்ல. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் இந்த அட்வான்டேஜ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரால நடக்க போகுதுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா WWE அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ ரா வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள கரண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருந்துன்னு தான் சொல்லணும். ஸோ ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேஜில் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரா தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பெஸ்ட் ரான்ற கேப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூஸ்டே ஃபுல்லாக பயங்கர ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ராவோட கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ குறிப்பாக சொன்னால் ஜான்சினா ஷேமஸ் ரேமஸ் ஸ்டுடியோ வர்சஸ் ஜட்மெண்ட் டேக்கான அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக இருக்கட்டும், சரி அந்த 6-man tag team மேட்சாக இருக்கட்டும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் டோர்னமெண்ட்டோட கண்டெண்டர் மேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. அண்ட் ஆல்சோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்மளுடைய குந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய மேக்ஸ் இன்டிபிரி நியூ விமன்ஸ் இன்டர் கான்டினென்ட் சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌனாக இருந்தாங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டியது இருந்துச்சு இந்த வாரம் ரால. ஸோ இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் போட முடியல. ஏன்னா அன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எக்ஸாம் இருந்தனால என்னால் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணல. மறுநாள் எக்ஸாம் இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் செக்மெண்ட்டாக 2 நடந்துச்சு. ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு என் ஸ்க்ரீனில் அந்த வீடியோ கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ரைட் நண்பர்களே, நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.